ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வந்து இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பெண்களை பொறுத்த வரைக்குமே வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மருதாணி வந்து பார்த்தீங்களா, மருதாணி வந்து கையில் வைங்க. இந்த மருதாணி வந்து அதாவது ஒரு சிலர் வந்து லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவாங்க. இந்த மருதாணி வச்சுக்கிட்டே இருந்தோன்னா பண வரவு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மருதாணி வைக்க வைக்க நமக்கு வந்து இந்த மன அழுத்தம் இருக்குது இல்லைங்களா லேடிஸ்க்கு, அதாவது ஜென்ஸுங்களுமே வைக்கலாம். ஜென்ஸுங்க வந்து ஒரு சில நேரத்தில் யாராவது எதாவது சொல்லுவாங்களா, என்ன ஆம்பளைலாம் மருதாணி வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்கவுங்க வந்து அவங்கவுங்களுக்காக வாழ்கிறீங்க, அடுத்தவங்களுக்காக வாழலை. ஏன்னா வந்து நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம உடம்பு முடியும், ஒரு 10 ரூபா சம்பாதிக்க முடியும், நம்ம குடும்பத்துக்கு பாதுகாப்பு, நம்ம குடும்பத்துக்கு வந்து நம்ம எல்லாமே செய்யலாம். ஆணும் சரி பெண்ணும் சரி, அவங்க இல்லை அப்படின்னா குடும்பமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அது வந்து இந்த காலை விட்டுட்டு இந்த காலை நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு வந்து என்ன சரின்னு போடுதோ அதை மட்டும் செய்யுங்க. லைஃப் உங்களுது, லைஃப் உங்கள் கையில் தான். அதனால் வந்து மக்களே, ஆம்பளைங்களும் வைங்க, ஆண்கள் வந்து வச்சிங்கனாலும். ஏன்னா பெண்களை விட ஆண்களுக்கு வந்து வேலை கஷ்டம் வந்து அதிகமாக இருக்கும். பெண்கள் வந்து ஒரு சில நேரத்தில் கஷ்டமாக இருந்தால் கூட ரிலாக்ஸ் ஆகி சில படுத்து தூங்கிட்டு அவங்க ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. ஆனால் ஆண்கள் அப்படி கிடையாது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு அங்கே வேலை ரீதியாக 1000 பிரச்சனைகள் இருக்குது. அதனால் நீங்களுமே மருதாணி வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து நீங்கள் எதுக்காக ஆண்கள் வைக்கிறீங்களோ இல்லையோ, மெயினாக வந்து அந்த மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, ஒரு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு. ஏன்னா இது வந்து சித்த மருத்துவத்திலே இது வந்து சொல்லியிருக்கு. அதாவது மருதாணி நம்ம எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த மன அழுத்தம் வந்து சரியாகும், மருதாணி வைக்க வைக்க மனநோய் குணமாகும்னு சொல்லிட்டு அதில் ஒரு வாசகமே இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக வைங்க. பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வைங்க, பணம் புழங்கிட்டே இருக்கும். இது வந்து நான் 100% பார்த்த ஒரு விஷயந்தான். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் மக்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி மருதாணி வைங்க, மருதாணி வச்சு உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கணும், நீங்களும் பணங்காசோடு இருக்கணும், எல்லா நலனையும் எல்லா வளனையும் பெற்றுருக்கணுங்கிறது என்னோடய ஆசை. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கூலிங்காக இருக்கிறவங்க மழை காலத்தில் எனக்கு வந்து தலை ரொம்ப வலியாக இருக்கும் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். ஏன்னா கொஞ்சமாக சாங்கியத்துக்கு வைங்க, சாங்கியத்து வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் வைங்க. மற்றவங்க வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு செவக்கும். அதே மாதிரி மருதாணி நம்ம வைக்கிறப்ப கொட்டைப்பாக்கு இருக்குது இல்லைங்களா, கொட்டைப்பாக்கு போட்டு அரைங்க, வேறு லெவலாகவே இருக்குது. இல்லைன்னா புளி கொஞ்சமாக லைட்டாக போடுங்க. புளி போட்டால் கருத்து போகும்பாங்க, ஆனால் கொட்டைப்பாக்கு போட்டிங்கன்னா சூப்பராக நல்லா சக்கச்சவேர்னு செமையாக வேறு லெவலாகவே இருக்கும். நீங்கள் வச்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் நினைக்கிற மாதிரி நீங்களாம் யார் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு